Right, fine. Welcome back. நம்ம கடைசா டீசல் என்ஜின் ஃபோர் ஸ்ட்ரோக் டீசல் என்ஜின் பார்த்து முடிச்சோம். அது 4 அடிப்புகளும் பார்த்து முடிச்சோம். ஃபோர் ஸ்ட்ரோக் பெட்ரோல் என்ஜின் பார்த்தோம். அது 4 அடிப்புகளும் பார்த்து முடிச்சோம். பிறகு ஹெடிங் போட்டோம். 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் என்ஜின் ஹெடிங் போட்டோம். ரைட், 2 ஸ்ட்ரோக் என்ஜின் பார்த்தோம். 2 ஸ்ட்ரோக் என்ஜின்லையும் 2 விதமான என்ஜின்கள் இருக்கும். ஒன்று 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் என்ஜின், அடுத்து 2 ஸ்ட்ரோக் டீசல் என்ஜின்ங்கிற ரெண்டு டைப் இருக்கும். அதை பார்த்தோம். ரைட், ஆஃப்டர் தட் நான் பார்த்த விஷயம், அதுல எப்படி 4 விதமான அடிப்புகள், அதாவது உறிஞ்சல் அடிப்பு, நெருக்கல் அடிப்பு, வலு அடிப்பு, வெளியாற்று அடிப்புன்னு 4 விதமான அடிப்புகள் காணப்படும் போஸ்ட் ஸ்ட்ரோக்ல பார்த்தோமோ, அதே மாதிரி 2 ஸ்ட்ரோக்ல நான் சொன்னேன் 2 விதமான அடிப்புகள் இருக்கும். ஒரு அடிப்புக்கு பேர் மேல் அடிப்பு, 2வது அடிப்பு பேர் என்ன, கீழ் அடிப்பு. இந்த 2 விஷயம் இருக்குங்கிறத பார்த்தோம். ரைட், உங்களுக்கு தெரியும், 4 ஸ்ட்ரோக் இருந்தாலும் சரி 2 ஸ்ட்ரோக் இருந்தாலும் சரி, ஒரு அடிப்புக்கு சுழற்று தண்டு எத்தனைவா சுழலும்? 180 பாக சுழலும். விளையாண்டா 180 பாக. அதானே பார்த்தோம். வேல் டைம் நடுவில் கோட்ல மிஞ்சல வந்தா ஒரு அடிப்பு, திருமிஞ்சல போனா 2 அடிப்பு, திருமிஞ்சல வந்தா 3 அடிப்பு, திருமிஞ்சல வந்தா 4 அடிப்பு. அரை வட்டம்ங்கிறது என்ன? ஒரு அடிப்பு 180 பாக. விளையாண்டா போஸ்ட் ஸ்ட்ரோக்கு எத்தனை தரம் சுழலும்? அப்ப கிளைம் ஷாப் 2 தரம் சுழலும், 4 அடிப்பு. அப்படிதான் வரும். 360 360 மொத்தம் 120. ரைட், இப்ப நான் என்ன செய்யறேன் என்றால், ரைட், இப்ப என்ன செய்யுங்க என்றால், நீங்க லாஸ்ட் எழுதின பாயிண்ட்ல வந்து கடைசி என்ன எழுதினீங்க கொஞ்சம் பாருங்க. 2 அடிப்புகள் 2 ஸ்ட்ரோக் நாளைக்கு என்ன. ரைட், அது கீழே ஒரு ஸ்ட்ரோக்குக்கு ஒரு அடிப்புக்கு சுழட்டி தண்டு 180 பாக சுழலும். ரைட், அப்ப 2 அடிப்புக்கு இந்த என்ன அடிப்பு நம்மளுடைய 2 ஸ்ட்ரோக் என்ஜின் சுழட்டி தண்டு எத்தனை தரம் சுழலும்? ஒரு தடம் சுழலும். அதாவது ஒரு வட்ட சுழற்சி நடக்கும். சரியா போலையா? நல்லா கவனி. ரைட், பாத், ஒரு அடிப்பு 180 பாகம். இந்த 2 ஸ்ட்ரோக் 2 அடிப்பு 360 பாகம். 360 பாகம்னா ஒரு வட்ட சுழற்சி. சரியா போலையா? அதான கதை. ஒரு தரம் ஃபுல்லா சுத்தி நீங்க கிராங்க் ஷாப் ஒரு அடிப்பு நடந்துடும். இப்ப என்ன சொல்லுங்க, 4 ஸ்ட்ரோக்ல பவர் கூட வருமா? ரைட், வலு டக்குனு கூட இருக்குமா? 2 ஸ்ட்ரோக்ல கூட இருக்குமா? 2 ஸ்ட்ரோக்ல கூட இருக்கும். ஏன்? வார பவர் அளவு கூட அதுக்கு தான் இருந்தாலும் வலு எதுல கூட டக்கு டக்குன்னு வெளியாகும், அவுட் ஆகும் 2 ஸ்ட்ரோக்ல. ஏண்டா அதுல 4 தரம் அடிச்சதுக்கு போறான் பவர் வந்து முடியும். திரும்ப ஒரு தரம் பவர் வாரண்டா திரும்பி 4 தரம் அடிக்கணும். இதுல 2 தரம் அடிச்சு முடிச்சுட்டா ஒரு தரம் பவர் வந்துடும். இன்னொரு தரம் இன்னும் 2 தரம் அடிச்சு முடிச்சு இன்னொரு தரம் பவர் வந்துடும். அப்ப அங்க 4 தரம் வாரத்து 4 தரத்துல ஒரு தரம் பவர் அவுட் ஆகுதுண்டா, இங்க 4 தரத்துல எத்தனை தரம் பவர் அவுட் ஆகுது? 2 தரம் பவர் அவுட் ஆகுது. விளைந்த விஷயம். ரைட், அப்ப நீங்க இப்ப என்ன செய்யுங்க என்றால், இந்த விஷயத்தை 2 ஸ்ட்ரோக்கு சுழட்டி தண்டு ஒரு தரம் சுழலும், 4 ஸ்ட்ரோக்கு சுழட்டி தண்டு எத்தனை தரம் சுழலும்? 2 தரம் சுழலும் விஷயம் எழுதும். ரைட், அப்ப பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஈரடிப்பு என்ஜின் ஒன்றில் ஈரடிப்பு என்ஜின் ஒன்றில் ஈரடிப்பு என்ஜின் ஒன்றில் ஓர் அடிப்பு பூரணம் அடையும் போது, ஈரடிப்பு என்ஜின் ஒன்றில் ஓர் அடிப்பு பூரணம் அடையும் போது சுழற்றி தண்டு 180 பாகை சுழலும். 180 பாகை சுழலும். 180 பாகை சுழலும். ஃபுல் ஸ்டாப் வச்சு தொடங்குதுங்க. 2 அடிப்புகளும் பூரணமடையும் போது 2 அடிப்புகளும் பூரணமடையும் போது சுழற்றி தண்டு முழு சுழற்சி அடைந்திருக்கும். சுழற்றி தண்டு முழு சுழற்சி அடைந்திருக்கும். சுழற்றி தண்டு முழு சுழற்சி அடைந்திருக்கும். ரைட், அடுத்த விஷயம், 2 ஸ்ட்ரோக் என்ஜின் எல்லாமே பெரும்பாலும் சிங்கிள் சிலிண்டர் என்ஜினா தான் காணப்படும். சரியானே?
ஃபோர் ஸ்ட்ரோக்கு உங்களுக்கு தெரியும் எத்தனை சிலிண்டர் காணப்பட்டுச்சு, 4 சிலிண்டர் இருந்துச்சா இல்லையா? ஃபோர் ஸ்ட்ரோக்கு 4 சிலிண்டர் இருந்துச்சு. டூ ஸ்ட்ரோக்ல பெரும்பாலும் எத்தனை சிலிண்டர் இருக்கும்? ஒரு சிலிண்டர் வழங்கிட்டா. ரைட், எழுதுங்க அடுத்த பாயிண்ட். ஈரடிப்பு என்ஜின்களில் ஈரடிப்பு என்ஜின்களில் ஈரடிப்பு என்ஜின்களில் ஈரடிப்பு என்ஜின்களில் பெரும்பாலும் ஈரடிப்பு என்ஜின்களில் பெரும்பாலும் ஈரடிப்பு என்ஜின்கள் பெரும்பாலும் ஈரடிப்பு என்ஜின்கள் பெரும்பாலும் தனி உருளை என்ஜின்களாகவே காணப்படும். ஈரடிப்பு என்ஜின்கள் பெரும்பாலும் தனி உருளை என்ஜின்களாகவே காணப்படும். ரைட், ஈரடிப்பு என்ஜின்கள் தனி உருளை என்ஜின்களாகவே காணப்படும். ரைட், அதுல நாம அதாவது ஃபோர் ஸ்ட்ரோக்ல நாம இந்த டீசல் என்ஜினை பிரிச்சு பார்த்தோமா? டீசல் என்ஜின மாடல் எல்லாம் பார்த்தோமா? இல்ல சும்மா கவனா தானே பார்த்தோம். டபிள்யூ டைப் என்ஜின் அப்படி இப்படி நானே பார்த்துக்கு வந்தோம். அதுல வந்துட்டு பிறகு ஃபோர் ஸ்ட்ரோக் பெட்ரோல், ஃபோர் ஸ்ட்ரோக் டீசல் எல்லாம் பார்த்து தானே பார்த்து கூட அதுல வேற டைப்புகள் பார்த்தோமா? இல்ல, இதுல கொஞ்சம் டைப் இருக்கு. இதுல போட்டு சொல்ற சரியானே. அதுல எப்படி சிலிண்டர் வேல்யூ இருக்கோ இங்க யார் ரிப்பான்னா போட்டிருப்பா. விளைகிற விஷயம் அங்க எப்படி வேல்யூகள் காணப்பட்டுச்சோ இங்க யார் ரிப்பா போர்ட் துறைகள்ங்கிறது காணப்படும். விளைகிட்டா. ரைட், அப்ப தொடர்ந்து எழுதுங்க. ஈரடிப்பு என்ஜின்களின் வடிவமைப்பை பொறுத்து ஈரடிப்பு என்ஜின்களின் வடிவமைப்பை பொறுத்து பின்வருமாறு வகைப்படுத்தப்படும். அதுல முதலாவது டைப் சொல்றது முத்துரை கொண்ட ஈரடிப்பு என்ஜின். முத்துரை கொண்ட ஈரடிப்பு என்ஜின். முத்துரை கொண்ட ஈரடிப்பு என்ஜின். சரியா? முத்துரை கொண்ட ஈரடிப்பு என்ஜினா 3 போர்ட். உங்களுக்கு என்ன அதுல வேல்வ் இருக்க மாட்டா. வேல்வ் பேல யார் இருப்பா? போர்ட் இருப்பா. விளங்குதா? ரைட், கவனிங்க. அந்த என்ஜின்கள்ல வேல்வ் காணப்பட்டு இங்க வேல்வ் பேல யார் இருக்கா? போர்ட்ங்கிற ஆள் இருக்கா. அப்ப முத்துரை கொண்ட ஈரடிப்பு என்ஜின்டால் இன்னும் என்ஜின் மாதிரி உதாரணம் பாரு. இன்னும் ஒரு ஓட்டம் உள்ளுக்கு போதா? இன்னும் ஒன்று இருக்கியா? போர்ட். இன்னும் ஒரு போர்ட் இருக்கியா? அப்ப 3 போர்ட் இருக்கியா? இது என்ன? முத்துரை கொண்ட ஈரடிப்பு என்ஜின். விளையாட்டா இதுல ஃபங்க்ஷனை பார்க்க போறோம். அதுக்கு முதல் என்னென்ன உள்ளுக்கு வாரது வெளியாக போறதுன்னு சொல்லி உள்ளுக்கு போற வேலை அடிக்கிறதுக்கு பேர் என்ன? போர்ட் தானே. ரைட், அப்ப இந்த வேல்யூ பல யார் இருக்கா? போட்டிருக்கிறதுனால இது 3 போர்ட், இந்த 2 ஸ்ட்ரோக் என்ஜின். ரைட், ரெண்டாவது டைப் எழுதுங்க. துறை வேல்யூ கொண்ட ஈரடிப்பு என்ஜின். இது ஹைபிரிட் மாதிரி. எப்படி? துறையும் இருக்கும் வேல்வும் இருக்கும். துறை வேல்யூ கொண்ட ஈரடிப்பு என்ஜின். வேல்யூ கொண்ட ஈரடிப்பு என்ஜின். மூன்றாவது வேல்யூகள் கொண்ட ஈரடிப்பு என்ஜின். தனி வேல்யூ காணப்படுறது. வேல்யூகள் கொண்ட ஈரடிப்பு என்ஜின். ரைட், இப்ப நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னென்றால், நான் இந்த விஷயத்தை வழங்கப்படுத்துறதுக்கு முதல் நீங்க இதுல என்னென்ன சாமான் எங்க பார்ட்ஸ் இருக்கு, எங்க எந்த பார்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த பார்ட்ஸை பத்தி நான் கதை கொண்டாலும் உங்களுக்கு சிம்பிளா வழங்கும். சரியா போலயா? ஸோ நீங்க என்ன செய்யணும்னா, இப்போ ஒரு ஹெடிங் ஒன்று சொல்லி அதை போட்டு இந்த பார்ட்ஸை படத்தை போது தெளிவா வரைங்க.
வரைய கொட்டால நல்லா பார்த்துக்கோங்க. பிஸ்டன் எங்க இருக்கு, கனெக்டிங் ரோட் இங்கே கனெக்ட் பண்ணபடி, கிராங்க் ஷாஃப்ட் என்ன இருக்கிறது, கிராங்க் கேஷுங்கிற ஒரு ஆள் இருக்காரு, இங்க இருந்து மாறும் தூரம் சொல்லி போடியா, எங்க என்ன சாமான் இருக்குங்கிறத தெளிவா பார்த்துக்கங்க ஒரு தரம். விளங்கிட்டா? ரைட். இப்போ ஹெடிங் போடுங்க. ஹெடிங் போடுங்க. யூனிவர்சிட்டியில கூட இன்ட்ரடக்ஷன் சொல்லி உண்ட பாட்டு போட்டு உங்கள்ட்ட நோட்ஸ் தருவான், மொழி வாசிங்கடா. அவ்வளவு நீங்க வாங்கி முடித்த பிறகு திரும்பி அதை விஷயத்தை விளங்கப்படுத்தும். ஏன்னா அப்ப நீங்க இன்னொரு தரம் ஏற்கனவே கேள்விப்பட்டீங்க, இன்னொரு தரம் பாக்குறதால டக்குனு உங்களுக்கு செய்யும் உங்களுக்கு வரும். சில இங்கிலீஷ் சொல்லுகள் பாருங்க ஆகும். சில இங்கிலீஷ் சொல்லுகள் பார்க்கறதால என்ன நடக்கும்டா, புதுசா அந்த சொல்ல நீங்க இன்றைக்கு தான் காண்றீங்க இல்லாட்டி அந்த சொல்ல நீங்க கேட்டு பழக்கம் இல்லைன்னா டக்குன்னு உங்களுக்கு வராது நாக்கு. விளங்கிட்டா? அப்படியான கீ சொல்றீங்க. அதுக்காக தான் சொல்றேன், ஒரு விஷயத்தை ஏற்கனவே ஒரு தரம் பார்க்கணும், அனுபவப்படணும். பட் அந்த விஷயங்களே சரி. ரைட் ரைட். நான் சொல்ற படிப்பியாமா. ஓகே ரைட். எழுதுங்க ஹெடிங். ஈரடிப்பு தீப்பறி எரிபட்டல் என்ஜினின் தொழிற்பாடு. ரைட். எல்லாரும் இப்படிதான். நான் என்ன செய்யறேன், ஜென்சி ஜெனரேஷனுக்கு படிப்பிக்க போய் நம்ம தலையில திப்பிருக்கு. ரைட் எழுதுங்க. ஈரடிப்பு தீப்பறி எரிபட்டல் என்ஜினின் தொழிற்பாடு. ஈரடிப்பு பெரிய கதை முறை சொல்றேன். ஈரடிப்பு தீப்பறி எரிபட்டல் என்ஜினின் தொழிற்பாடு. ஈரடிப்பு தீப்பறி எரிபட்டல் என்ஜினின் தொழிற்பாடு. சரியானே? போட்டுட்டு இந்த படத்தை முதல் வரைங்க. கண்ணு குத்துற மருந்து மாதிரி சின்ன ஒரு துளி மாதிரி வரையாம நல்ல பெரிய அழகா வரைங்க. ஒரு பக்கத்துக்கு வரைங்க வரைஞ்சினது. ரைட். நல்லா இதை பார்த்து வரைங்க. பட்டம் கிட்டம் எல்லாம் வரையணும். நான் ரூலர் இல்லாம சும்மா போர்ட்ல வரைஞ்சீங்கன்னா அழகா வரையலாம் கோப்பில. சரியானே? அந்த மாதிரி பார்த்து வரைங்க அழகா. ரைட். இந்த படத்தை பார்த்து அழகா என்ன செய்யுங்க, வரைங்க. ரைட். வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இதை பார்த்து வரைங்க. இதை வரைஞ்சி போட்டு தான் அடுத்த விஷயம் வழங்கப்படுது. மொழியை வரைங்க. வரைஞ்சி எங்க என்ன பாசிங்கிறதால குறிச்சிடுங்க முதல். ஓகே. இப்ப ஹெடிங் போடுங்க. ஹெடிங் போடுங்க. மேற்படி என்ஜின் தொழிற்பாடு. பாருங்க, இந்த தொழிற்பாட்டுக்கு நல்ல விஷயத்தை காட்டுங்க. எப்படி போர் ஸ்ட்ரோக் என்ஜினுக்கு தொழிற்பாட்டுக்கு துணை புரியும் பாகங்கள் படிச்சீங்களா இல்லையா? கிராங்க் ஷாஃப்ட் என்ன, கேம் ஷாஃப்ட், அதுக்குள்ள என்ன ஆர்டிபிஎம், ரொக்கர் ஆர்ம் ஷாஃப்ட், இந்த பிஸ்டன் பிங், கனெக்டிங் ரோட், ரைட் எல்லாம் ஒன்றுண்டா படிச்சீங்களா இல்லையா? அது மாதிரி இந்த என்ஜினை படிக்கிறது இந்த பாட்டு தெரியத்தானே வேணும். ரைட். அதான சிறப்ப பார்க்கும். ரைட். அப்போ எழுதுங்க. மேற்படி என்ஜின் தொழிற்பாட்டுக்கு துணை புரியும் கூறுகள். 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 ரைட். அதுல எப்படி நாம ஒரு பார்ட்ஸா பார்த்தோமோ, இன்ஜின் துண்டு, இன்ஜின் ஹெட் சாமான், சம்புல இருந்து எல்லாம் பார்த்தோமோ அது மாதிரி இருக்கும் பார்க்க போறோம். ரைட். நான் ஏற்கனவே குறிச்ச சாமான தான் இப்ப திரும்ப சொல்ல போறேன். ரைட். மூலதாள் வந்து உறிஞ்சல் துறை. அதுல எப்படி உறிஞ்சல் வேல்வ் இருந்துச்சு அதே மாதிரி இங்கே யாரு உறிஞ்சல் துறை. உறிஞ்சல் துறை. ரைட். உறிஞ்சல் ஒரு ஆள் இந்த வெளியாடுறதுக்கு ஒரு ஆளுக்கு தானே வேணும். ரைட். ரெண்டாவது வெளியாற்றல் துறை. என்ன அதுல அந்த வெளியாற்றுத்துறை. 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 மூன்றாவது மாறும் துறை. மாறும் துறை. மாறும் துறை. நாலாவது முசலம். முசலம் எல்லாத்துலயும் நிற்கும். முசலம் இங்க இல்லாட்டி முசலம் இல்லாட்டி எப்படி போறேன். முசலம். அஞ்சாவது தொடுகோல். தொடுகோல் கனெக்டிங் ரோட். தொடுகோல். ஏழாவது சுழற்சி தண்டு. சுழற்சி தண்டு. அஞ்சாவது தொடுகோல் என்ன, தொடுகோல் கிட்டால சுழற்சி தண்டு, சுழற்சி தண்டு கிட்டால சுழற்சி உரை. சுழற்சி உரை. சுழற்சி உரை. எட்டாவது தீப்பொறிச்செருகி. ஸ்பார்க் பிளக் தெரியுதானே, தீப்பொறிச்செருகி. ஒன்பதாவது குளிரல் செட்டைகள். அதான் எழுதினா கூலிங் பின்ஸ் எழுதிக்கிறதா. கூலிங் பின்ஸ் தான் குளிரல் செட்டைகள். ரைட். இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சுழற்று தண்டு.
என்ன கிராங்க் ஷாஃப்ட் இருக்குல்ல, கிராங்க் ஷாஃப்ட் வந்து முதல் கண்டுபிடிக்கப்பட்ட கம்ப்யூட்டர் பேர் என்ன? சார்லஸ் பபேஜால் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு என்ஜின் சொல்லுவா, என்ன என்ஜின்? அனலிட்டிக்கல் என்ஜின். அனலிட்டிக்கல் என்ஜின்ல பாரு கிராங்க் ஷாஃப்ட் இருக்கு. ரைட்டா? ரைட். இப்ப விஷயத்துக்கு வா. அங்க எப்படி உங்களுக்கு தெரியும், அதாவது போஸ்ட்ரோக் என்ஜின்ல எப்படி மேலுக்கு இருக்கிற கேம் ஷாஃப்ட் சுத்த பேல்வல் இயக்கத்தால் திறந்து மூடிச்சோ, இங்க திறந்து மூட போறாள் யாருன்னா இந்த பிஸ்டன். பிஸ்டன் மேல் பகுதி இந்த இயக்கத்தால இந்த சுழற்சி தண்டு சுழண்டி சென்றால் இந்த பிஸ்டன் கீழுக்கு மேலுக்குமா செய்யும். உங்களுக்கு தெரியும் அப்படியே இந்த பிஸ்டன் கொஞ்சம் கீழ் கறங்கிச்சுன்னா கற்பனை பண்ணி பாரு, இந்த ஓட்டை இந்த பிஸ்டன் அடை விளங்குதா? பிடிசிங்கிறது என்ன? பிடிசிங்கிற மட்டத்துக்கு தானே மேல் பகுதி என்ன வரணும்? பிஸ்டன் மேல் பகுதியான வந்து அடையணும் பிடிசியே. ரைட். அப்ப இந்த பிஸ்டன் மேல் பகுதி அப்படியே கொஞ்சம் கீழ் கறங்கு இருந்துச்சுன்னா அந்த பிடிசி மட்டத்துக்கு வந்துச்சுன்னா இங்க அடைக்குமா இல்லையா? அடைக்கும். அப்ப உள்ளுக்கு இருக்கிற துறையோட வச்சு மூடலாம் பிஸ்டன் பகுதியால். அதே மாதிரி இப்படி சுத்து இருந்துச்சுன்னா திரும்பி இன்னும் கொஞ்சம் மேலுக்காது இருந்துச்சுன்னா மேலுக்காக பிஸ்டன் இந்த மேல் பகுதியால இந்த மாறும் துறைங்கிறத இதை மூடலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலுக்கு எடுத்துக்கு போனா டிடிசி மட்டத்துக்கு இதை கொண்டு போனோம் அப்படின்னா இப்படி வந்து இந்த ஏரியா அடைக்கும். அப்ப வெளியாடுற துறை என்ன செய்யலாம்? அடைக்கலாம். அதே மாதிரி கீழுக்கு மேலுக்கு அட்ஜஸ்ட் பண்றதுனால அந்த தொடக்கலாம் மூடலாம். விளங்கித்தானே? அப்ப இந்த போர்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யறா, இந்த உறிஞ்சல் துறைகளால பெட்ரோல் காத்து கலவை இன்ஜினுக்கு உள்ள வரும். ரைட். வந்து அந்த ஃபங்க்ஷன் அப்ப செல்ல வரும், உள்ளுக்கு வரும். அதே மாதிரி பத்தின புகை வெளியால போகும், வெளியாடுற துறையால. ரைட். பத்துறதுக்கு இந்த மாறும் துறையால வரும் தகனம் நடக்கிறது. அது என்னங்கிற ஒன்று பார்க்க போறோம். முதல் வளமானம் உங்களுக்கு தெரியும், இந்த 3 போட்டையும் கண்ட பண்ணது பிஸ்டன் மேல் பகுதி. ரெண்டாவது விஷயம் என்னண்டா, உங்களுக்கு தெரியும் போஸ்ட்ரோக் என்ஜின்ல எல்லாம் கிராங்க் ஷாஃப்ட் நிக்கிறதுக்குள்ள என்ன இருந்துச்சு? ஒயில் இருந்துச்சா இல்லையா? ஒயில் சம்புக்கு மேலே கிராங்க் ஷாஃப்ட், அதுக்குள்ள ஃபுல்லா ஒயில். அதுக்கு மேல உங்களுக்கு மேல் பகுதியால நீங்க என்ன செஞ்சீங்க? பெட்ரோல் டீசல் கொடுத்தீங்க, தானே நடந்தீங்க. மேல் பகுதியில புகவை, கீழுக்கு ஃபுல்லா ஒயில். இதுக்குள்ள ஒயில் யார் இருக்கா? பெட்ரோல் தாங்க ஆத்திரியா, பெட்ரோல் தான் பெட்ரோல் கார். அப்ப இதுக்குள்ள ஒரு லுப்ரிகேஷன் ஒன்று வேணுமா இல்லையா? பெட்ரோல்ல உராயிருக்குமா? அப்ப இதுக்குள்ள இந்த மெக்கானிசத்துக்கு ஒரு லுப்ரிகேஷன் ஒன்று வேணும் தானே. அதுக்கு தான் செய்யறா, பெட்ரோலுக்கு ஆயில் மிக்ஸ் பண்றேன். என்ன 2T ஆயில், டியூட்டி ஆயில் சொல்றது சரியானே? ரைட். 2T ஆயில், அதான் டபுள் டி டிடி சரியானே ஆயில். ரைட். அந்த ஒயில மிக்ஸ் பண்ற என்ஜின் எல்லாம் என்ன என்ஜின்? இப்படியான கேஸ் என்ஜின். விளங்கிட்டா? ரைட். அப்ப விஷயத்தை பாருங்க, இந்த விஷயத்தை விளங்கிங்க. ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த இன்னட் வேர்வால யார் வருவா? பெட்ரோல் காத்துக்களை வருவா. 3 போட்டா எது கண்ட பண்ணது? பிஸ்டன் மேல் பகுதி. ரைட். இந்த விஷயத்தை போய் எழுதுங்க, மாலா சொல்றேன். இவ்வெஞ்சினில் உள்ள துறைகள், இவ்வெஞ்சினில் உள்ள துறைகள் முசலத்தின் இயக்கம் காரணமாக, இவ்வெஞ்சினில் உள்ள துறைகள் முசலத்தின் இயக்கம் காரணமாக அதன் மேற்பரப்பினால் திறந்து மூடப்படுகிறது. அதன் மேற்பரப்பினால் திறந்து மூடப்படுகிறது. தொடர்ந்துங்க. இவ்வெஞ்சினில் உறிஞ்சல் துறையினூடாக உள்வரும் பெட்ரோல் காற்று கலவை சுழற்சி உறையினுள்ளே செலுத்தப்படும். சுழற்சி உறையினுள்ளே செலுத்தப்படும்.
இப்படி என்ஜின்ல எங்க இருக்கும் தெரியுமா? இது சின்ன ஒரு என்ஜின் தானே. இந்த சின்ன என்ஜின்ல எங்க இருக்கும்னா அப்பம்மா ஓடி போவா 49 போகும் இறங்கிட்டு போகும் நீல கலர்ந்த வெஹிக்கிள். ரைட், அப்படியான வெஹிக்கிள். புல்லு வெட்டுற மிஷின் தெரியுதானே? புல்லு வெட்டுற மிஷின் இழுத்து பிடிச்சி போவான் பேக்குக்கு பின்ன கொளிட்டு. ரைட், அது ரைட். ஜெனரேட்டர்ல செல்லது இல்லை. ரைட், ஜெனரேட்டர்ல இருக்கும். அடுத்தது வந்து என்ன, மோட்டர் பம்ப் தெரியுதானே? மோட்டர் பம்ப் தண்ணி ஊற்றி போய் இழுப்பான், தண்ணி இறக்கிற பம்ப், அந்த பம்ப்ல இருக்கும், மோட்டர் பம்ப்ல இருக்கும். ரைட், அடுத்தது புல் வெட்டுற மிஷின்ல இருக்கும். ரைட், இப்படியானதுல எல்லாமே இருக்கும். விளங்கிட்டா? எங்கெல்லாம் இறங்குவாங்க இங்க எல்லாமே இருக்கும். மெதில எல்லாம் புகை வரும் உரமா வழியால அதுல எல்லாம் கூட ஒரு ரைட் எழுதுங்க. என்ன டூ ஸ்ட்ரோக் வந்து விஷயம் இதான். ஃபோர் ஸ்ட்ரோக் வர டைம்ல ஒரு தரம் தான் பவர் ரிலீஸ் ஆகும். ரைட், மாறி டூ ஸ்ட்ரோக் வர டைம்ல ரைட் 2 தரம் பவர் ரிலீஸ் ஆகும். அது பேலன்ஸ் பண்றதுக்கு ஃபோர் ஸ்ட்ரோக் என்ஜினுக்கு வந்து 4 சிலிண்டர் வச்சிருப்பாங்க. வழங்கிட்டா? அப்போ 4 சிலிண்டர் ஓட்டல 4ல இருந்து வர பவர் ரோதத்துல வரப்போகுது, வேற ஒரு டைமிங்டாலும் வரப்போகுது. வழங்கிட்டா? ஆனா டூ ஸ்ட்ரோக்ல வந்து ஒரு பிஸ்டன் அரிக்க போகுது. அப்ப பெலம் கூட இருக்க மாட்டான். எவ்வளவு டக்கு டக்குன்னு வந்தாலும் ரைட் ஆல்டர்னேட் வேண்டாம், பவர் இருக்காது. ஏட்ட பிஸ்டன் சைஸ் சின்னது. வழங்கிட்ட விஷயம் அப்படி ஒன்று. அதனால இப்போ கூட ஃபாஸ்டா ஓடப்போற மோட்டார் பைக்கிள் அமைக்கிறோமே, மோட்டார் பைக்கிள் வந்து ரேஸ் ட்ராக்கு டக்குன்னு ஓடப்போறோம், இல்லாட்டி பிக்கப் டக்குன்னு இழுத்தோட நாங்க நிக்கிறோம்னா ஃபோர் ஸ்ட்ரோக்கை வச்சு இந்த என்ஜின் சரிப்பட்டு வருமா? 4 தரம் அடிச்சு அது ஒரு தரம் பவர் ரிலீஸ் ஆகி திரும்பி 4 தரம் அடிச்சு இன்னொரு அந்த ஒரே ஒரு பிஸ்டனை வச்சுக்கிட்டு பானத்தை தள்ளுற வரை சரியா? வழங்கிட்டா? ரைட். அப்ப ஃபாஸ்ட் கூட தேவைப்படுறதுக்கு வந்து இது கூட யூஸ் பண்ணப்படும். ஆனா போஸ்ட் வந்து எதுல கூட இருந்துச்சுன்னா போஸ்டோக்கெல்லாம் கூட. அதுதான் போஸ்டோக்கு தான் என்ன யூஸ் பண்றேன், லோரி சாமனாதி டீசல் இன்ஷால யூஸ் பண்றேன். போஸ்டோக்லையும் டீசல் கூட. ஆனா போஸ்டோக்குல வந்து என்ன 4 பவர் என்ன டூ ஸ்ட்ரோக் அது தெரியல தெரியும். மாடலை பொறுத்து மாறும், மாடலை பொறுத்து மாறும். வேறுதான் வரும். இதெல்லாம் சின்ன இன்ஜின். நம்ம இன்னும் சின்ன ஜெனரேட்டர், புல் வெட்டுற மிஷின், தண்ணி இறக்கிற மிஷின், இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். வணங்கிட்டா? வேல்யூ தான் இருக்கும். வேல்யூ தான் போட்டு இல்லை, அதெல்லாம் வேல்யூ. எது ஏன்னா அதுக்கு போட்டு இல்லை. சரி, அதுக்கு போட்டு இல்லை, அதுக்கு வேல்யூ, அதுக்கு கார்பரேட்டர், அதுல ஃபங்க்ஷன் பேரு. அது இனிதான் படிக்க போறோம். படிக்கிறதுக்கு முதல்ல சின்ன விஷயத்த முதல் வழங்கி இருக்கும். சின்ன இன்ஜின்ல தானே போன், அதுக்காக சின்னத்துக்கு வந்தீங்க. டூ ஸ்ட்ரோக்ல இந்த போர்ட்ல இப்படி மாற அந்த கேசிக்கு தானே கிராங்க் ஷாஃப்ட்டுக்குள்ள ஒயில் கலக்கிறது, அந்த கேசியில தான் 2T ஆயில் கூட யூஸ் பண்றேன். சிலதுக்கு வந்து என்ன கேசி இருக்கு இங்க பாரு, இந்த பிஸ்டன் இந்த லூப்ரிகேஷன் சிக்கல் இருக்கு தானே, அதுகளுக்கும் பெட்ரோலோட கலந்து தானே போறேன். வழங்கிட்டா? ரைட், ஒன்றுமே இல்லை. அந்த இடையில சின்ன நம்மளோட ஐஸ்கிரீம் பண்ணி விட்டு வந்துச்சு, அதுல இன்டரப்ஷன் வரப்படாங்கிறதுக்கு அந்த மாதிரி. ரைட், ஓகே, தொலைதாலேங்க புக்கிற்கு அடுத்த பாயிண்ட் இல்லைங்க, இந்த காட்சி விஷயத்த இல்லைங்க. இவ்வகை என்ஜின்கள் சிறிய மோட்டார் சைக்கிள், புல்வெட்டும் இயந்திரம், இவ்வகை என்ஜின்கள் சிறிய மோட்டார் சைக்கிள், புல்வெட்டும் இயந்திரம், மின்புறப்பாக்கி, மின்புறப்பாக்கி, நீர் பம்பி, மின்புறப்பாக்கி, நீர் பம்பி, மின்புறப்பாக்கி, நீர் பம்பி போன்றவற்றில் பயன்படுத்தப்படும். ரைட், ஓகே, இந்த வீடியோவில் தான். ரைட், எல்லாம் தெளிவாக இருக்கும் நினைப்புறேன். ரைட், இதுக்கு மூளை செஷன் எல்லாம் பார்க்காம அரைக்குறையா வந்து குந்தினா கொஞ்சம் அப்படி தாங்கிக்கும். எல்லாம் அரைக்குறையா தான் இருக்கும். அரைக்குறையா அரிக்கப்படாண்டிச்சுன்னா நாங்கள் முடிச்சு அரிக்கணும். ரைட், ஸோ என்ன செய்யுங்கண்டா, எல்லா வீடியோவும் ஒழுங்க ஓர்டரில் என்ன செய்யுங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. ரைட், ஓகே, ரைட், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.
குட் நைட்.